அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு. ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளை பற்றி தியானிக்கின்ற பொழுது, இயேசு நமக்காக பட்ட துன்பங்கள், இயேசு நம்மீது கொண்ட அன்பு, அவருடைய அளவற்ற அந்த அன்பின் வெளிப்பாடாக அந்த கல்வாரி பலி, இப்படியாக நாம் ஆன்மீக பாணியிலே நாம் சிந்தித்து வருவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு இதை நாம் சற்று அரசியல் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். இந்திய மக்கள் நாம் ஒரு பொது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தல் என்பது நமக்கு தெரியும். இந்த அரசியல் சூழலுக்கும் ஆண்டவர் இயேசுவின் இந்த குருத்து பவனிக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி சிந்திக்கவே நான் உங்களை அழைக்கின்றேன். இன்று நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவர் இயேசுவின் எருசலேம் நகர்வலம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன, இதில் அடங்கியிருக்கின்ற அரசியல் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றது. குருத்தோலை பவனிகள் யூத மக்களின் வரலாற்றிலே புதியவை அல்ல. மக்கபேயர் நூலிலே, குறிப்பாக மக்கபேயர் முதல் நூல் 13ஆம் அதிகாரம் 51வது வசனங்களிலிருந்து, சீமோன் மக்கபேயு வெற்றி பவனியாக எருசலேமுக்கு வருகின்றார். மக்கள் அவரை குருத்து ஓலைகள் ஏந்தி வரவேற்கின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே 2ஆம் மக்கபேயர் நூலிலும் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே, யூதா மக்கபேயு செலூக்கிய மன்னனை வென்று அவரை தோற்கடித்து வெற்றி பவனியாக எருசலேமுக்குள் நுழைகின்றார். மக்கள் குருத்தோலைகளை ஏந்திய வண்ணம் அவரை வரவேற்கின்ற அந்த காட்சிகளெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக யூத மக்களுக்கு இயேசுவின் இந்த பவனி அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வெற்றி பவனியாகத்தான் அவர்கள் பார்வைக்கப்பட்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கிமு 171ஆம் ஆண்டு சீமோன் மக்கபேயு எருசலேமுக்குள் பவனி வந்தபோதும், பின்னர் 164வது ஆண்டிலே யூதா மக்கபேயு எருசலேமுக்குள் குருத்தோலை பவனி நடத்திய போதும், அவர்கள் செய்த முதல் வேலை எருசலேம் ஆலயத்திற்குள் சென்று அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துவது. நம் ஆண்டவர் இயேசுவும் எருசலேம் நகர் பவனி முடிகின்ற பொழுது அவர் செய்கின்ற முதல் செயல், ஆலயத்திற்குள் நுழைந்து அந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்துகின்ற அத்தனை பேரை அடித்து விரட்டி அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்ற நிகழ்வைத்தான் ஆண்டவர் இயேசு செய்கின்றார். இனி இயேசுவை பவனியாக அழைத்து வந்த அந்த மக்கள் எழுப்பிய அந்த முழக்கங்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓசானா என்று முழங்குகின்றார்கள். இது ஒரு வழிபாட்டு பாடல் அல்ல, இது ஒரு அரசியல் முழக்கம். ஓசானா என்றால் விடுதலை தாரும் என்று பொருள். அந்நியனின் அடக்குமுறையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும், அந்நிய ஆட்சியை அகற்றிவிட்டு எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லுகின்ற அந்த அரசியல் முழக்கத்தை அவர்கள் எழுப்புகின்றார்கள். இன்றும் நாம் ஓசானா என முழங்குகின்ற பொழுது அதுதான் நமக்கும் பொருளாக இருக்க முடியும். அடக்குமுறை ஆட்சியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும், எங்களை இந்த மண்ணில் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்க நினைக்கின்ற சக்திகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தார், மதத்தின் பேரால் மக்களை பிரித்தாளுகின்ற சக்திகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என முழங்குகின்ற அந்த காட்சிகளாகத்தான் நமது குருத்தோலை பவனிகள் இன்று இருக்க முடியும். அடுத்து இயேசு ஆலயத்தில் பிரவேசித்ததும் அந்த ஆலயத்தில் அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஆண்டவர் இயேசு ஒரு கணம் யூத மக்களின் ஆட்சி அமைப்பின் அந்த மையத்தை கைப்பற்றுகின்றார். ஆலயம் தலைமைச் சங்கத்தின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. ஜோசப் கயபாஸ் என்பவர் அன்று தலைமை குருவாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக இயேசு களமாடுகின்றார். ஆலயத்தை ஒரு கணம் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்றார். நிச்சயமாக அந்த நேரத்தில் ஆலய குருக்கள் ஆலய காவலர்களை அனுப்பி இயேசுவை கைது செய்திருக்க முடியும். ஆனால் செய்யவில்லை. ஏனென்றால் மக்கள் ஆதரவு இயேசுவுக்கு இருந்தது. மக்கள் ஆதரவோடுதான்
ஆலயத்தை அவர் கைப்பற்றுகின்றார், அவர்களின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்றார். ஆலய அரசியலுக்குள் நுழைந்து அதன் ஆட்சி அதிகாரத்தை சற்றேனும் கைப்பற்றியிருந்தாலும் அவருடைய ஆட்சி என்பது இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்பதை ஆண்டவர் திரும்ப திரும்ப கூறியிருக்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் ஏன் இந்த அரசியலை செய்கின்றார் என்றால், இந்த அரசியலும் இந்த உலகத்தின் ஆட்சி அமைப்பு முறைகளும் தான் கொண்டு வந்த இறை ஆட்சியின் விழுமியங்களின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டவே இந்த செயலை ஆண்டவர் செய்கின்றார். எனவே நாங்கள் தேவராஜ்யத்தை பற்றியே சிந்திப்போம், இறை ஆட்சியை பற்றியே பேசுவோம். இந்த உலக ஆட்சியை பற்றி நாங்கள் கடமையாற்ற வேண்டிய தேவை இல்லை என்பது கிறிஸ்தவர்களின் பண்பு அல்ல. அடுத்து, என்னுடைய பார்வையிலே நாம் ஒரு தவற்றை திரும்ப திரும்ப செய்கின்றோம். என்ன தவறு என்றால், ஆண்டவர் இயேசுவை ஓசானா பாடி வரவேற்று மன்னராக கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு தயாராக இருந்த மக்கள் ஒரு சில நாட்களிலே ஒழிக என்று பாடுகின்றார்கள், அவரை சிலுவையில் அறையும் என்று கத்துகின்றார்கள் என்றெல்லாம் நாம் சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். நம்முடைய சிலுவை பாதைகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இது தவறான ஒரு பார்வை என்பதுதான் என்னுடைய புரிதல். இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று மக்கள் கத்துகின்றார்கள். யார் இந்த மக்கள்? இந்த மக்கள் கூட்டம் யார் என்ற ஒரு கேள்விக்கு நாம் பதில் கண்டே ஆக வேண்டும். நாம் நினைக்கின்றோம், அன்று ஓசானா பவனியிலே இருந்த எல்லோரும் இங்கே வந்து ஆண்டவரை கொலை செய்யுங்கள் என்று கத்திக்கொண்டிருக்கின்றார்கள் என்று. இது எப்படி சாத்தியமாகும்? இது மக்களை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு எண்ணம். இந்த நிகழ்வுகள் எப்பொழுது நடக்கின்றன? இரவு நேரத்திலே 12 மணிக்கு மேல் ஆண்டவர் இயேசு கைது செய்யப்படுகின்றார். இரவு முழுவதும் ஜோசப் கயபாஸ் வீட்டிலே விசாரணை நடக்கின்றது. அது ஒரு இல்லீகல் ட்ரையல். யூத சட்டத்திலே எந்த ஒரு குற்றவாளியும் இரவில் கைது செய்யவோ அல்லது விசாரிக்கவோ இடம் இல்லை. ஆனால் சட்டத்தை மீறிதான் அங்கு எல்லாம் நடக்கின்றன. இந்த மக்கள் கூட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மார்க் நற்செய்தியிலே நாம் இதை தெளிவாக பார்க்கின்றோம். மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 43வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் அனுப்பிய மக்கள் கூட்டம் அங்கு கெத்சமனி தோட்டத்திற்கு செல்கின்றனர். அந்த மக்கள் கூட்டத்தோடு காவலர்கள் செல்கின்றார்கள். கைது செய்யப்படுகின்றார் இயேசு. எனவே அந்த விசாரணையின் போது அவரை துன்புறுத்துகின்றவர்கள் எல்லாம் இவர்கள்தான். விடியற்காலையிலே இயேசுவை பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு செல்கின்றார்கள். கூட சென்றது இந்த மக்கள் கூட்டம்தான். இது கயபாசின் மக்கள் கூட்டம், இவர்கள் அனுப்பிய ஆட்கள். எனவே பொதுவாக மக்கள் எல்லோரும் ஏதோ அங்கே ஆர்ப்பரித்தது போல ஒரு காட்சி விளக்கப்படுகின்றது. உண்மையில் சொல்லப்போனால் பிலாத்துவின் அரண்மனையில் அந்த விடியற்காலையில் 6 மணி பொழுதிலே அங்கு 2 வகையான கூட்டம் செல்லுகின்றது. ஒன்று கயபாசின் கூட்டம், இன்னொன்று பரபாசை விடுவிக்க வேண்டும் என்று பரபாசின் தோழர்களும் அங்கு செல்லுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சட்டப்படி வழக்கப்படி ஒரு கைதியை விடுதலை செய்கின்ற பழக்கம். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்கள் தோழர் பரபாஸ் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கேட்பதற்காகவும் அங்கு சிலர் வந்திருக்கின்றார்கள். இப்படியாக இந்த மக்கள் கூட்டம்தான் இயேசு கொலை செய்யப்பட வேண்டும் என்று தலைமை குருக்களால் தூண்டப்பட்டும் தங்களுடைய தோழர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலும் வந்தவர்கள்தான் அங்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றார்கள். எனவே ஒரு சிறிய குழு ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தின் பிரதிநிதி போல அங்கு பேசி தாங்கள் நினைத்ததை சாதிக்கின்றார்கள். இந்த அரசியல் உண்மையின் தன்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மக்கள் ஆட்சி அரசியலிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். மக்கள் ஆட்சியின் அடிப்படையாக இருக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலிலே மக்கள் தீர்மானிக்கின்றார்கள், மக்கள் பேசுகின்றார்கள். இது மக்களின் முடிவு என்று சொல்லி அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் ஆட்சியை அமைத்துக் கொள்கின்றார்கள்.
இனி ஒரு ஆட்சியை அமைக்கின்ற ஒரு கட்சியோ அல்லது ஒரு கூட்டணியோ எத்தனை மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே வருகின்றார்கள்? நமக்கு தெரியும், 2014 ஆட்சி அமைத்த ஒரு கட்சி வாக்களித்தவர்களின் 31 விழுக்காடு வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சி அமைக்கின்றார்கள். அப்படி என்றால் 69 விழுக்காடு மக்கள் இந்த கட்சி வேண்டாம் என்றுதான் வாக்களிக்கின்றார்கள். எனவே ஒரு சிறிய எண்ணிக்கையில் உள்ள மக்கள்தான் மொத்த நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கின்றார்கள். ஒரு சிலர் நம்முடைய இந்த அமைப்பு முறையின் தன்மையால் தங்கள் தீர்மானத்தை இது மக்களின் தீர்மானமாக மாற்ற முடிகின்றது. ஆண்டவர் இயேசுவுக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட போது இதுதான் நடக்கின்றது. இயேசுவை ஆதரித்த மக்கள் கூட்டமெல்லாம் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நடு இரவில் இயேசுவை கைது செய்து தங்களுக்கு சாதகமாக சில நபர்களை அவர் ஆங்காங்கே ஏற்பாடு செய்து காரியத்தை சரியாக செய்து முடிக்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் தூங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அன்று இயேசுவின் ஆதரவாளர்களுக்கு தெரியாது இயேசுவை கைது செய்ய போகிறார்கள் என்றே தெரியாது. ஆனால் நமக்கு இன்று தெரியும் என்ன நடக்கப் போகின்றது என்று. நாம் தூங்கிக் கொண்டிருக்க முடியாது. இயேசுவை சிலுவையிலே அறைய இழுத்துச் செல்கின்ற பொழுதுதான் பலரும் விழித்துக் கொள்ளுகின்றார்கள், ஓடி வருகின்றார்கள். பெண்கள், அந்த வெரோனிக்கா, எத்தனையோ பேர் இயேசுவுக்காக ஓடி வருகின்றார்கள். காலம் கடந்து விட்டது. ஆனால் இன்று காலம் கடந்து போகவில்லை. வருகின்ற தேர்தல் நாட்டு மக்களை நாம் பலிகடா ஆக்குகின்றோமா அல்லது நாட்டு மக்களின் குரல் கேட்கும்படியாக வினையாட்டப் போகின்றோமா என்பதெல்லாம் நாம் வருகின்ற நாட்களிலே செய்கின்ற செயல்களை பொறுத்து அமைகின்றது. இயேசுவின் இந்த பாடுகளை தியானிக்கின்ற இந்த காலகட்டத்திலே இயேசு அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டார். இயேசு அநியாயமாக கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைகள் இன்றும் தொடர்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆண்டவர் இயேசு அன்றாடம் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்பது இறைத்தந்தையின் சித்தமாக கூட இருக்க முடியாது. இயேசுவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இந்த நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதி முற்றுப்பெற வேண்டுமென்றால் வினையாற்றுவோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை நோக்கி பயணப்படுவோம். நன்றி.